பிரைஸ் தி லார்ட். ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு. அப்புறம் இங்க கர்த்தருக்கு ஒரு பெயர் இடுறான். அது என்னன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவன். அப்படின்னா இல்லாதத இல்லைன்னு பேச மாட்டார் கடவுள், இருக்கிறதாகத்தான் சொல்லுவார். நாம கர்த்தரிடத்துல போய், ஆண்டவரே நான் வியாதியா இருக்கிறேன், எனக்கு சுகம் இல்லை அப்படின்னு நம்ம கர்த்தரிடத்துல சொன்னோம்னா, கர்த்தர் திரும்பி நீ சுகமா இருக்கிறன்னு தான் சொல்லுவார். நீ என்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, நான் வறுமையில இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கர்த்தரிடத்துல நீங்க சொன்னீங்கன்னா, அவர் சொல்லுவாரு நீ ஐஸ்வர்யவானா தான் இருக்கிற அப்படின்னு. வாழ்க்கையில வெற்றியே இல்லை அப்படின்னு நீங்க கர்த்தரிடத்துல சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் நீ வெற்றி உள்ளவனா தான் இருக்கிற, நீ வெற்றி பெற்றிருக்கிற அப்படின்னு தான் கர்த்தர் சொல்லுவார். வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கர்த்தரிடத்துல சொல்லுவீங்கன்னா, நீங்கள் நன்றாக தான் இருக்கிறீங்கன்னு கர்த்தர் சொல்லுவார். கர்த்தரிடத்துல போய் எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் சொல்லுவார் நான் ஏற்கனவே உன்னை ஆசீர்வதித்துட்டேன், நீ ஆசீர்வாதமாக தான் இருக்கிற, நீ நன்றாக தான் இருக்கிற, மேன்மையாக தான் இருக்கிற அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இங்கே அவர் சொல்கிறாரு, கர்த்தரே ஆவியானவரே இங்கே எழுதியிருக்கிறாரு, இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன் என்று. கடவுள் கர்த்தர் நம்மகிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நம்முடைய காசையோ பணத்தையோ நம்முடைய திறமையோ அறிவையோ படிப்பையோ எதையுமே கர்த்தர் எதிர்பார்க்கல. அவர் நம்மகிட்டேருந்து எதிர்பார்க்கிறது என்னன்னா விசுவாசம்தான். இந்த விசுவாசத்தை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும், நம்ம படித்து அறிஞ்சிக்கணும். விசுவாசம் என்பது ஏதோ நம்ம கர்த்தரிடத்துல மளிகை ஸ்டோருக்கு போகிற மாதிரி போய் நிறையா பெட்டிஷன், எப்படி மளிகை ஸ்டோருக்கு போகும்போது என்னென்ன தேவையோ ஒரு லிஸ்ட்டை எழுதி எடுத்துக்கிட்டு போய் அங்கே மளிகை கடைக்காரன்கிட்ட கொடுத்தா, இல்லை அவன்கிட்ட படித்து சொன்னால் அவன் அதெல்லாம் கொடுப்பான். அதை போல் நம்ம கர்த்தரை நினச்சிக்கிறோம். நம்ம ஜபத்துக்கு போகும்போது ஒரு பெரிய லிஸ்ட்டோடையோ இல்லை ஒரு சின்ன லிஸ்ட்டோட மளிகை கடைக்கு போகிற மாதிரி போய் கர்த்தர் இடத்துல இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நாம் கேட்குறோம். ஆனால் இங்கே நீங்கள் பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இல்லைன்றத நம்ம பேசவே கூடாது என்று. இல்லைன்றத நிறையா டைம் நம்ம பேசுகிறோம். ஏன்னா நம்ம குறைவுகளை தான் அதிகமாக சிந்திக்கிறோம். அப்படி தான் நம்ம மூளையை, நம்ம பிரெயினை நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம மூளையை, நம்முடைய சிந்தனையை அப்படி ட்ரெயின் பண்ணி பயிற்சி விட்டு வச்சிருக்கிறதுனால நம்ம எதை சிந்தித்தாலும் அதை நெகட்டிவாக தான் சிந்திக்கிறோம். நம்ம எப்போவுமே நம்ம நெகட்டிவாகவோ இல்லை சிந்தித்தாலோ இல்லை பேசினாலோ அது அப்படியே நடக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுது. அது சிந்தனை தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சிந்திக்கிறதுனால பேசுகிறதுனால தான் நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம பேசுகிறதையும் சிந்திக்கிறதையும் சரியாக பண்ணோம்னா நம்ம பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் போகிறத நம்மளால் பார்க்க முடியும். இங்கே அப்புறம் சொல்கிறான், இங்கே நமக்கு போதிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லைன்றத இல்லைன்னு பேசாதீங்க, சுகம் இல்லைன்னா சுகம் இல்லைன்றத பேசாதீங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னா, ஏழ்மையில் இருக்கிறீங்கன்னா, இல்லாமையில் இருக்கிறீங்கன்னா, ஏழ்மையை பற்றியோ இல்லாமையை பற்றியோ இல்லைன்றத பேசாதீங்க. வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குதுன்னா பிரச்சனைகளை பற்றி, கஷ்டத்தை பற்றி பேசாதீங்க. நம்ம 2 மனிதர்கள் இந்த உலகத்தில் சந்திக்கிறாங்கன்னா நிறைய பிரச்சனைகளை தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஏற்படுற கஷ்டங்களை, துன்பங்களை, பாடுகளை, உபத்திரவங்களை நிறையா பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க இதை பேசுகிறதுனால ஆறுதல் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆறுதல் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் ஒரு மனுஷன்கிட்ட போய் உங்கள் பிரச்சனைகளையோ கஷ்டங்களையோ துன்பங்களையோ சொல்லிட்டீங்கன்றதுனால அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடுதான்? இல்லவே இல்லை. நீங்கள் வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி போகும்போது, நீங்கள் தனிமையில் இருக்கும்போது அந்த பிரச்சனை, அந்த கஷ்டம், அந்த துன்பம், வியாதி இதெல்லாம் உங்கள் சிந்தனைகளை வருகிறது. இந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்குள்ளே வந்து உங்களோடு சண்டை போடுறத
உங்களால் பார்க்க முடிகிறது. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம பிரச்சனையை, கஷ்டத்தை, துன்பத்தை, இல்லாமையை, ஏழ்மையை, வியாதியை, பிரிவுகளை, சண்டையை, சச்சரவை, தோல்விகளை இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் பெருகுகிறது, மல்டிப்ளை ஆகுது. அதை பேசாமல் விட்டுட்டிங்கன்னா மனிதர்களிடமும் சரி, ஜபத்துலேயும் சரி, பிரச்சனைகளையோ, கஷ்டங்களையோ, குறைவுகளையோ, வேதனைகளையோ, உங்களுடைய கசப்பான அனுபவங்களையோ, இல்லை அவமானங்களையோ நீங்கள் பேசுகிறத நீங்கள் நிறுத்திட்டிங்கனாலே பாதி பிரச்சனைக்கு தீர்வு வந்துடுச்சுன்னு அர்த்தம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, பிரச்சனைகளை பேசாதீங்க. பிள்ளைங்க குறைவாக மார்க் வாங்குகிறோம் அப்படின்றத பேசாதீங்க. படிப்பு வரல பிள்ளைங்களுக்கு அப்படின்னு பேசாதீங்க. நீ மாடு வைக்கத்தான் போவ அப்படின்னு பேசாதீங்க. நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்றத பேசாதீங்க. இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எதை எடுத்தாலும் தோல்வி தான், எந்த வியாபாரத்தை எடுத்தாலும் அது நஷ்டத்தில் தான் முடியுது அப்படின்றத பேசாதீங்க. நம்ம நிறைய டைம் இல்லாதவைகளை, குறைகளை பேசுகிறோம். ஆனால் குறைகளை பேசுகிற நேரத்தில் நிறைவுகளை பேச ஆரம்பிங்க. ஒருவேளை உங்களுக்கு வியாதி இருக்கும்னு சொன்னால் வியாதியை பற்றி பேசாமல், டாக்டரை பற்றி பேசாமல், மருந்துகளை பற்றி, அதுக்கு ஆகிற செலவை பற்றி பேசாமல், நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, நான் சுகமானேன், நான் சுகமாக இருக்கிறேன், சுகம் என்னை நிரப்பி கொண்டே இருக்குது, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு பேசுங்க. எப்பெல்லாம் வியாதியோட ஞாபகம் வருதோ, வியாதியோட பலகீனங்கள் ஞாபகத்துக்கு வருகிறதோ, எப்போ டாக்டரோடைய செலவுகள் ஞாபகத்துக்கு வருதோ, மருந்து செலவுகள் ஞாபகத்துக்கு வருதோ, டாக்டர்கிட்ட போகணுன்ற எண்ணங்கள், சிந்தனைகள் வரும்போது நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த நிமிஷமே இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் நாமத்தில் நான் சுகமாக தான் இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் சுகம் என்னை நிரப்பி கொண்டே இருக்கிறது அப்படின்னு பேசுங்க. இல்லாததை பேசாதீங்க. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் இதை பொய் சொல்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லலாம். இல்லை, விசுவாசத்தோட ரூலே இதுதான், விசுவாசத்தோட விதியே இதுதான். இல்லாததை இல்லைன்னு நம்ம பேசாமல், எது இல்லையோ அது இருக்கிறதாக, அது நிறைவாக இருக்கிறதாக, அதிகமாக இருக்கிறதாக நாம் பேச வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஏழ்மையில் இருக்கிறீங்க, இல்லாமையில் இருக்கிறீங்க, வேலை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு, நான் பணக்காரனாக இருக்கிறேன், காசு என்னை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது, நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். இதோ கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று. நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். இப்போது நீங்கள் ஏழ்மையாக இருக்கலாம், கடனில் இருக்கலாம், பண பற்றாக்குறையில் இருக்கலாம். ஆனால் அந்த நிலையில் இருந்து நீங்கள் உங்களை பணக்காரனாக, நல்லா வசதி உள்ளவர்களாக, நிறைய காசு இருக்கிறவர்களாக நீங்கள் பேசுவீங்கன்னா, கொஞ்ச காலத்தில் உங்கள் ஏழ்மை, இல்லாமை அது மறைஞ்சிடும். நம்ம பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம குறைவை நம்ம குறைவாக பேசுகிறோம். குறை வந்துருச்சுன்னா அதை நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், ஏழ்மையில் இருந்தால், பணம் இல்லாமல் இருந்தால் இல்லாமல் இருக்கிறேன், ஏழையாக இருக்கிறேன், காசு எங்கேருந்து வரும்னு எனக்கு தெரியல அப்படின்னு இல்லாததை பேசுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, இருக்கிறதாக பேசுங்க. ஐஸ்வர்யம் இருக்கிறது, எனக்கு பணம் நிறைய இருக்குது அப்படின்றத பேசுங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை அப்படின்றத பேசாதீங்க. அதுக்கு பதிலாக எதிர்பதமாக பேசுங்க, ஆப்போசிட்டாக பேசுங்க. சண்டை, சச்சரவு, சமாதானம் இல்லைன்னா நம்ம எதிர்பதமாக எப்படி பேசுவோம்னா, சமாதானம் இருக்குது, நான் என் உள்ளம், என் சிந்தனை சமாதானத்தால் நிரம்பி இருக்குது, என் குடும்பம் சமாதானத்தால் நிரம்பி இருக்கிறது, இதோ நான் சமாதானத்தை விட்டு போகிறேன் என்று இயேசு சொன்னார் இல்லையா?
அப்போது நீங்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு நான் சமாதானம் உள்ளவனாக இருக்கிறேன், என் குடும்பம் சமாதானம் உள்ளதாக இருக்கிறது, என் வாழ்க்கை சமாதானமாக இருக்கிறது என்பதை பேசணும். எங்கேருந்து நம்ம பேசுகிறோம்னா, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையிலிருந்து நாம் சமாதானம் உள்ளவர்களாக பேசும்போது நிச்சயமாக அந்த காரியம் வருகிறத நம்மளால் பார்க்க முடியும். இல்லாதவைகளை இருக்கிறவை போல பேசுங்க. இப்போது என்கிட்ட நான் கையில் ஒரு டேப் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த டேப் என்கிட்ட இருக்குது. இப்போது இதை நான் இருக்கிறதாக நான் பேசணுன்னு அவசியம் இல்லை ஜபத்தில், ஏன்னா என்கிட்ட இருக்குது. இல்லை, இந்த டேப் என்கிட்ட இல்லை அப்படின்ற போது இருக்கிறதாக நான் பேசணும். அதுதான் விசுவாசம் ஜபத்தில். அப்போது நான் இந்த டேபு எனக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் எப்படி பேசணும் அப்படின்னா, டேப் இருக்கிறதாக பேசணும். என்கிட்ட ஒரு டேப் இருக்குது, அதை நான் பயன்படுத்துகிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு டேபை கொடுத்துருக்கிறாரு, இப்போது அந்த டேபை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்றத நம்ம அந்த டேபை இல்லாதப்போ பேசி நம்ம சிந்திப்போம்னா, விரைவில் நான் சொல்கிறேன், உங்கள் கையில் ஒரு டேப் இருக்கும். இந்த அப்ரஹாம் சொல்வது போல் இல்லாததை இல்லைன்றத நான் பேசவே மாட்டேன், இருக்கிறதாகத்தான் பேசுவேன். உங்கள் வாழ்க்கையிலும் சரி, எதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இருக்கிறதாக எழுதி வைத்துக்கொண்டு இருக்கிறதாக நீங்கள் பேச ஆரம்பித்து பாருங்கள். இல்லாதவைகள் ஒழிந்து போகும். வியாதி இருக்குன்னா வியாதி இல்லைன்றத பேசுகிறத நிறுத்திட்டு நான் சுகமாக இருக்கிறேன்னு ரிவர்ஸாக பேசி பாருங்கள். சீக்கிரமாக நீங்கள் சுகமாகிடுவீங்க. சுகம் உங்களை நிரப்பிடும். டாக்டர்கிட்டே போக மாட்டீங்க. மருந்தே எடுக்காத அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் ரிப்போர்ட் எடுக்கும்போது அந்த ரிப்போர்ட் வரும். காசு நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டு வாங்குறீங்கன்னா, என்கிட்ட காசு இல்லை, கடன் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்களா இருக்கிறீங்கன்னா, வாழ்க்கையில் பணத்துக்கு நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னா, பணம் இல்லைன்றத பேசாதீங்க. ஜபத்தில் இருக்கிறதாக பேசுங்க. இந்த அபிரகாம் சொல்கிறது போல் இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன் கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாரு, ஜபத்துக்கு வரும்போது இல்லைன்றதை பேசாமல் இல்லைன்றதுக்கு ஆப்போசிட்டாக எதிர்ப்பதமாக இருக்கிறதாக பேசுங்க. சுகம் இல்லைன்னா சுகமானேன்னு பேசுங்க, சுகத்தோடு இருக்கிறேன்னு பேசுங்க. காசு இல்லைன்னா ஐஸ்வர்யவானா இருக்கிறேன்னு பேசுங்க. நல்ல குடும்ப வாழ்க்கை இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை இருக்கிறது என்பதை பேசுங்க. ஜெயம் வாழ்க்கையில் ஜெயம் இல்லைன்னா தோல்வியாக இருக்கிறீங்கன்னா தோல்வியை பேசாமல் வெற்றியை பேசுங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஜபத்திலும் சரி, மற்றவரிடம் பேசும்போதும் சரி, நாம் குறைவுகளை பேசாமல், நெகட்டிவான காரியங்களை பேசாமல், குறைவான காரியங்களை நாம் பேசாமல், நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை பேசாமல், நாம் நன்றாக இருப்பது போல், மேன்மை உள்ளவர்களாக இருக்கிறது போல், வெற்றிகரமாக இருக்கிறது போல், நல்ல சுகத்தோடு இருக்கிறது போல், ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறது போல், செழிப்பாக இருக்கிறது போல் நாம் பேச ஆரம்பிப்போம்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொஞ்சம் காலத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலை மாறும். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கை தரம் மாறும், உங்கள் வாழ்க்கை உயருகிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இல்லாதவைகளை இல்லைன்னு பேசுகிறத விட்டுட்டு இருக்கிறதாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். Praise the Lord and God bless you.